கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் வாசிக்கிறோம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆனால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று சொல்லி ஏலி நினைத்தான். இந்த நாளின் செய்தியாக அமைதியான ஜெபம். ஒருவருடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி ஜெபிக்கிறோம், என்ன மாதிரி ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கதா என்று சொல்லி பார்க்கும்போது, இங்கே அன்னாள் ஒரு வித்தியாசமாக ஜெபிக்கிறாள். ஒரு அமைதியான ஒரு ஜெபத்தை அங்கே ஜெபிக்கிறாள். ஆலய ஆராதனைகளே அதிகமாக அங்கே பெண்கள் வருகிறார்கள். இன்றைக்கு நான் பார்க்கும்போது நம்முடைய ஆலயத்திலே ஆண்கள் பக்கம் மிகவும் குறைவாக இருக்கிறது. பெண்கள் ஜெபிக்கிறார்கள். இந்த நாட்களிலும் மாத்திரமல்ல, அந்த நாட்களிலும் பெண்கள் அதிகமாக ஒரு விசுவாசமாக இருந்தார்கள். இந்த நாளில் நம்ம அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அன்னாளுடைய விசுவாசமான வாழ்க்கை எப்படி இருந்தது, அன்னாளுடைய ஜெபம் எப்படி என்று பார்க்கும்போது, வேதத்திலே நாம் பார்க்கும்போது வேதாமக்காலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அங்கே இருந்தார். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வந்து அன்னாள் ஜெபித்தாள் என்கிற செய்தி வருகிறது. இந்த இஸ்ரவேல் கூடாரத்திற்கு பெண்கள் வருவது அனுமதிக்கப்பட்டிருந்தது அந்த நாட்களிலே. தேவனுக்கு பிரியமானவர்களே, அன்னாளுக்கு குழந்தை இல்லாததால் அங்கே அவள் கணவனாகிய எல்கானா இன்னொரு திருமணம் செய்திருந்தான். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இரண்டாவதாக மனைவி பென்னினாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதனால் அன்னாளை பென்னினால் விசனப்படுத்துவது ஒரு வழக்கமாக இருந்தது. துன்பப்படுத்தினால், விசனப்படுத்தினால், கஷ்டப்படுத்தினால், மன சஞ்சலமாக்கினால், அதனால் மனமுடைந்து போனாள் அன்னாள் தேவ பக்தி உள்ளவர். ஆனால் அங்கே அன்னாள் சீலோவுக்கு அவர்கள் பண்டிகை கொண்டாடும் போது மகிழ்ச்சியாக அங்கே பண்டிகை கொண்டாடுகிற சூழ்நிலை அன்னாளை பென்னினால் விசனப்படுத்தி வந்தாள். அன்னாளை சந்தோஷப்படுத்துவதற்காக அவள் கணவன் அங்கே 2 பங்கு கொடுப்பான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பலன் இல்லாமல் போனது. ஒரு முறை அன்னாள் அங்கே செய்த ஒரு காரியம் என்று பார்க்கும்போது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். அங்கே அன்னாள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் ஓடினாள். அங்கே ஓடி மனம் கசந்து அழுகிறாள். கர்த்தரை நோக்கி அங்கே விண்ணப்பம் பண்ணினாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கே ஆண்டு சமூகத்திலே விண்ணப்பிக்கிறாள். கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு பதிலை கொடுத்தார். ஒரு அமைதியான ஒரு ஜெபம், ஒரு உருக்கமான ஜெபம், கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு ஜெபம், கண்ணீர் சிந்தி அங்கே ஜெபிக்கிற ஒரு அமைதியான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று சொல்லி நிச்சயத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தனக்கு கொடுத்த அந்த குழந்தையை அன்னாள் கர்த்தருக்கென்று தத்தம் செய்தார். அழுது ஜெபித்த இந்த பதிலை கேட்டு ஆண்டவர் அங்கே சாமுவேல் என்று சொல்லி ஒரு குழந்தையை கொடுத்த போது அன்னாள் அங்கே ஆண்டவருக்காக தன்னை தத்தம் செய்தார். ஒரு பொருத்தனை பண்ணால் அவள் வாய்த்திருந்ததை சத்தமாக சொல்லவில்லை. அவருடைய உதடுகள் மாசம் அசைந்தன. இதை பார்த்த பிரதான ஆசாரியங்க ஏலி என்ன சொல்றால், மது அறிந்திருப்பார் என்று சொல்லி புலம்புகிறாள் என்று சொல்லி அங்கே சொன்னார். ஆனால் பின்னர் உண்மை அறிந்த அந்த கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி ஆறுதல் சொன்னார். இந்த நாளில் அண்ணாவுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் நாளும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், நாம் நொறுண்டோர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வேண்டுகோள் மிகவும் அவசியம் என்பதை காட்ட வேண்டும். பதில் தரும் வரை நீங்கள் நானுமாக ஆண்டவருடைய பொறுத்ததையை நிறைவேற்ற வேண்டும். இந்த காலவேளை ஆண்ட சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். அவனுடைய அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் இந்த நாளிலே என்னுடைய ஜெபத்தை கேளுமையா என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க சித்தமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.